ஹாய் கெஸ் இன்னைக்கு ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டி பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ட்ரைன் பண்ணிடுங்க, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல். அதை வந்து மிக்சர் ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, வரமிளகா எல்லாம் எடுத்திருக்கேங்க. வரமிளகா வந்து நம்ம இந்த கடலைப்பருப்பை அரைக்கும் போதே அதிலேயே கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம கொர கொரன்னு அரைச்சி எடுக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, வடையோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ நான் பாருங்கள் எந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், தண்ணி இல்லாமல் அரைச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே சேர்த்துலைங்க, கொஞ்சம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தழையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலையுமே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். பெருசாக இருந்துச்சுன்னா வாயில் தட்டுப்படும், அதனால் நம்ம குட்டி குட்டியாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாயும் நீங்கள் 1 இல்லைன்னா 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் இல்லாமல் செய்கிறனால ஓரளவுக்கு காரம் இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வரமிளகா வந்து நீங்கள் ஸ்டார்ட்டிங்கில் அரைச்சி போடும்போது தான் இந்த பருப்பு வடைக்கே ஒரு கலர் வந்து நல்லா வந்து ரெட்டிஷ்ஷாக வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் வரமிளகா ஸ்கிப் பண்ணிங்கன்னா இது வந்து பருப்பு வடை அந்த அளவுக்கு ஒரு ரெட்டிஷ் ப்ரௌனாலாம் உங்களுக்கு வராது, எல்லோ கலர்லேயே இருக்கும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா கையில் கலந்து விட்டுடுங்க. எல்லா மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகணும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி வந்து நம்ம வடை தட்டுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் எடுத்து ஃபர்ஸ்ட்டு வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க, லட்டு மாதிரி. இது உருண்டை பிடிக்கிறம்போது உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம், மல்லித்தழை அது எல்லாமே உள்ளேயே நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். வெளியே வந்து அது வடையை உடைக்கிற மாதிரி வெளியே வராது, அதுக்காக தான். அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி விரல் வச்சு நல்லா ரவுண்டு பண்ணிவிட்டு சைட்லலாம் நீங்கள் ரோல் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக ரவுண்டாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா நான் வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு இருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவை போட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம தட்டி வச்ச வடையை இதில் போட்டுடலாம். வடை வந்து டக்கு டக்குன்னு எல்லா வடையும் ஒட்டுக்கா எடுத்து போட்டுறாதீங்க, ஒவ்வொன்றா போடுங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். இப்போ நெக்ஸ்ட்டு போடலாம். இந்த மாதிரி ஒரு வடைக்கும் இன்னொரு வடைக்கும் ஒரு கேப் விடுங்க. அப்போ தான் அதுக்கு ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கும். அதுவும் கொஞ்சம் வந்து நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொன்று போடும்போது 2மே வந்து ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். இந்த மாதிரி 4 வடை அந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து கொஞ்சமாக நீங்கள் கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. ஏன்னா 2 சைடும் குக் ஆகணும் இல்லையா, அதனால தான். ஆக்சுவலாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறனால 2 சைடுமே குக் ஆகிடும். இருந்தாலும் நீங்கள் திருப்பி போடும்போது கீழே சைடில் இருக்கிறதுமே நல்ல ஒரு கலராக மாறும், அதுக்காக தான். 2 சைடுமே இந்த மாதிரி குக் பண்ணி ரொம்ப ஹைலியும் வைக்க வேண்டாம், ரொம்ப சிம்லேயும் வைக்க வேண்டாம். ரொம்ப சிம்மில் வச்சிங்கன்னா மேலே நொர நொறையா வந்துடும். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா வெளியே நல்லா வெந்துடும், உள்ளே வந்து உங்களுக்கு வெந்திருக்காது. ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் வச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வந்து உங்களுக்கு வடை ரெடி ஆகும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வடை வந்து பொன்னிறமாக மாறதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ எல்லா வடையும் 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொன்னிறமாக மாறும்போது இது ரெடி ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இந்த டைமில். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உடனடியாக வந்து இந்த ஆயிலில் நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் வடை வந்து போடக்கூடாது. நம்ம ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க. ஏன்னா
எண்ணெய் வந்து ஆறியிருக்கும். அதனால இன்னி கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நீங்க நெக்ஸ்ட் வந்து வடைய உள்ள போடுங்க. நார்மலா நம்ம வந்து மெதுவடை வந்து அடிக்கடி ட்ரை பண்ணுவோம். ஆம், பருப்பு வடை வந்து செய்றக்கு வந்து சாஃப்ட்டா வரணும், இல்ல வெளிய கிரிஸ்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். நீங்க கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க இது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு, கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட வரேன். பை கைஸ்.